அன்பான தமிழ் உள்ளங்களே உள்ள ஷெக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போட வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்கள் காதல் வாழ்க்கை, அதாவது நீங்கள் விரும்புகிற காதல் வாழ்க்கையை எப்படி நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அதை ஏதாவது பிளாக்கேஜ் இருக்கா, இல்லைனா அதுக்கு ஏதாவது பிரபஞ்சம் இது நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஈஸியாக இருக்கும், இல்லைனா நீங்கள் நினைக்கிற காதல் வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம். இதோட ஓவரால் இன்டென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா, உங்கள் காதல் வாழ்க்கையில் நீங்கள் வந்து வெற்றி அடைகிறதுக்கு தான். ஸோ பார்ப்போம் பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன அறிவுரை சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா. ஸோ நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அப்படி தான் அது வந்து எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இல்லைனா இந்த மாதிரி பண்ணால் உங்கள் காதல் வாழ்க்கை உங்களுக்கு ஃபேவராக இருக்கும்னு பார்க்க போகிறோம். ப்ளீஸ் பிரஸ் கலெக்டிவோட காதல் வாழ்க்கை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, அவங்க என்ன பண்ணணும், ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வருது. இந்த 2 கார்டுமே எடுக்கலாம், ஏன்னா கேட்டோன்னே பதில் வந்தது. பார்த்திங்கன்னா, சத்யா தர்மத்தோட பாதையில் நடங்க, எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி சத்தியத்தையும் நேர்மையும் தவற விடாதீங்க. மகாலட்சுமி, வாவ். அபண்டன்ஸ். நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சூழ்நிலை உங்கள் காதல் வாழ்க்கையில் வந்தாலும் சரி உங்களோட ஃபோக்கஸ் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அபண்டன்ஸில் தான் இருக்கணும். அதாவது இது காசை பற்றி மட்டும் சொல்லலை, உங்களோட செல்ஃப் கேர், உங்களோட டிக்னிட்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட், அதே சமயம் வந்து எந்த சூழ்நிலையிலையும் உங்களை தாழ்த்திக்கவே கூடாது. நீங்கள் மகாலட்சுமி அப்படின்னா த குயின், த எம்ப்ரஸ். ஸோ அந்த பவரில் தான் நீங்கள் எப்போவுமே நிற்கணும். அதுலேருந்து ஒரு துளி கூட நீங்கள் வந்து கீழே இறங்காதீங்க. நீங்கள் வந்து நல்லா அலைண்டாக இருக்கீங்க இப்போது உங்களோட அபண்டன்ஸோட அந்த எனர்ஜியில். ஸோ பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் கூட அதை மாறாதீங்க. இதுதான் உங்களோட காதலை வந்து உங்ககிட்ட அட்ராக்ட் பண்ணும். அதாவது நீங்கள் எவ்வளோ தூரம் உங்கள் பர்சனல் லைஃப்பில், செல்ஃப் கேரில், உங்கள் கெரியரில் க்ரோ ஆகுறீங்களோ அவ்வளோ தூரம் தான், அவ்வளோ சீக்கிரம், அவ்வளோ பர்ஃபெக்டாக உங்களோட காதல் வாழ்க்கை அலைன் ஆகும். ஸோ அது ரொம்ப அவசியம். காளி, ஃபியர்ஸ் எனர்ஜி. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா அபண்டன்ஸ் அண்டு இது வந்து உக்கிர தேவதை காளி, நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அழிவை கொண்டு வரவங்க. அதாவது அழிவு எப்போ வரும் அப்படின்னா, யாராவது எல்லையை மீறிட்டாங்க, இல்லைன்னா அந்த வரையறையை தாண்டினாங்க அப்படின்னா அவங்கள அழிக்கிறதுக்கு தான் காளி. அதாவது அவங்க அவ்வளோதான், அதாவது இதுக்கு மேலே அவங்களுக்கு வந்து மன்னிப்பே கிடையாது, பிரபஞ்சம் வந்து முடிச்சிட்டோம், நாங்கள் சலிச்சு போயிட்டோம் அப்படின்னு யோசிக்கிற சமயத்தில் தான் காளியை கூப்பிடுவாங்க. காளி வந்து ஒரு அரக்கனை கொல்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சக்தியோட அவதாரம் தான். ஸோ நீங்கள் அந்த மாதிரி தான், ஒரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்குது, இல்லைனா லைஃப் பர்பஸ் இருக்குது. நீங்கள் வந்து இங்கே மேபி வறுமையை ஒழிக்க வந்த தேவதை, இல்லைனா வந்து உங்கள் வாழ்க்கையில் யார் இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் வறுமை இருக்காது. அதே சமயம் நீங்கள் கெட்டவங்களுக்கு நீங்கள் காளி மாதிரி, உங்களோட காதலுக்கு நீங்கள் வந்து மகாலட்சுமி மாதிரி. ஸோ உங்ககிட்ட வந்து உங்கள் காதலாக இருந்தாலும் சரி ஒரு எல்லையை தாண்டினாங்க அப்படின்னா உங்களோட அந்த கோவத்தை அவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக ஃபெமினின், நீங்கள் ரெண்டையும் பிளெண்ட் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. பேலன்ஸ் ரொம்ப அவசியம். உங்கள் காதல்கிட்ட எப்போ கோவமாக நடந்துக்கணும், இல்லைனா எப்போ உங்களுக்கு இதுதான் எல்லை, இதை தாண்டாத அப்படின்னு எப்போ சொல்லணுங்கிறத நீங்கள் அதை வந்து நீங்கள் காளியோட பவரை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணணும், இல்லைனா கரெக்டாக அதை வந்து பிரயோகப்படுத்தணும். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து சில சமயம் உங்களுக்கு எகெயின்ஸ்டாக போகலாம். காளி வந்து என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம், உங்கள் வாழ்க்கையில் இருக்க கெட்ட விஷயங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அது வந்து காளி கண்டிப்பாக ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ நாளாக இருந்த விஷயங்கள் எல்லாமே வந்து முடிய போகுது. அதாவது கெட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு முடிவு கொண்டு வர போகிறீங்க. லக்ஷ்மி பார்த்திங்க அப்படின்னா, லக்ஷ்மி வந்து எல்லாத்துக்குமே வர மாட்டாங்க. நீங்கள் அதை வந்து நீங்கள் அதை வந்து சம்பாரிச்சிருக்கணும், அதுக்கான ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கணும், அவ்வளோ லாயலாக இருக்கணும். மகாலட்சுமி வந்து யாரையும் டக்குன்னு ப்ளெஸ் பண்ண மாட்டா. அப்படி அவங்க வந்து ஒருத்தங்களை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பிளெஸ்ட்டு சொல்லிங்க. மகாலட்சுமி வந்து டக்குன்னு வெளியில் வந்தாங்க. நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கீங்க. காடஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் டிசல்யூஷன் அண்ட் எக்ஸ்டசி. ஸோ இது காளி பார்த்திங்க அப்படின்னா காடஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் தான், அதாவது அழிவு குடிக்கக்கூடிய கடவுள் தான். நீங்கள் வந்து திரும்ப பிறந்திருக்கீங்க, அதுதான் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு உங்களுக்குள்ளே யாராலையுமே வந்து அடக்க முடியாத ஒரு இது வந்து எனக்கு தெரியும் என்ன சொல்லணுன்னு. காளி எப்படின்னு பார்த்திங்கன்னா யாருக்கும் பணிய மாட்டா, ஆனால் காதலுக்கு அழகாக பணிஞ்சிடுவா. ஏன்னா ஈஸ்வரன் காளியோட அந்த உக்கிரம் தனியறதுக்கு அவங்க ஈஸ்வரன் மேலே தான் நடனம் ஆடினாங்க. அந்த மாதிரி டெடிக்கேட்டட் மாஸ்குலின் எனர்ஜி.
இருக்கும்போது நீங்கள் வந்து அப்படியே கூல் ஆகிடுவீங்க. அதே மாதிரி அவங்க ஒருத்தங்களால் மட்டும்தான் உங்களை வந்து ஒரு ஒரு சரியான பாதையில் கொண்டு போகிறதோ இல்லைன்னா உங்களுக்கு வந்து அதாவது நீங்கள் சொன்னால் யார் சொன்னால் கேட்பீங்க. ரொம்ப நார்மலாக சொல்கிறேனே, யார் சொன்னால் நீங்கள் கேட்பீங்க அப்படின்னா உங்களை உண்மையாக நேசிக்கிறவங்க சொன்னால் நீங்கள் கேட்பீங்க. அப்படி இல்லாமல் யார் வந்து சொன்னாலும் நீங்கள் காலி தான். அங்கே ஒரு ருத்ர தாண்டவமே நடக்கும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு சொல்கிறாங்க. அந்த எனர்ஜியை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அதேமாதிரி உங்களுக்கு ஈகோ இருக்காது. ரொம்ப டவுன் டு எர்த். உங்கள்கிட்ட மகாலட்சுமியே வந்து இருந்தாலும் சரி, அதுக்காக நீங்கள் வந்து இந்த 3D வேர்ல்டில் இருக்க விஷயங்களால் நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா உங்களுக்கு ஒரு பவுண்ட்ரி இருக்குது. இந்த 2 கார்டையும் வச்சுக்கலாம். அட்வைஸ் ஃப்ரம் அ ஃப்ரெண்ட். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவோட காதல் வாழ்க்கையை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது? வாட் இஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் வே? ஹவு டு மேனிஃபெஸ்ட் தேர் ட்ரூ லவ்? மிராக்கிள்ஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ். நீங்கள் கவலையப்பட வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் நடக்கும். எக்ஸ்ப்ரெஸ் லவ் த்ரூ கிஃப்ட். எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா, உங்களோட காதலை ஒரு கிஃப்ட் மூலம் நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மிராக்கிள்ஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ். உங்கள் வாழ்க்கையே வந்து வெறும் அதிசயங்களும் வரங்களும் நிறைஞ்சிருக்க போகுது. இனிமேல் அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு முடிவை கொண்டு வரீங்க இங்கே போதும் அப்படின்னு. இல்லைனா வந்து நீங்கள் அந்த அந்த எல்லையை அடைஞ்சிட்டிங்க. இனிமேல் உங்களுக்கு எல்லாமே வெறும் பிளெஸ்ஸிங்காக தான் இருக்க போதே தவிர உங்கள் வாழ்க்கையில் யாரும் இனிமேல் வந்து ட்ராமா போட முடியாது. பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. உங்கள் காதலை சொல்கிறதுக்கு, எஸ்பெஷலி மேஸ்குலின், நீங்கள் வந்து உங்கள் காதலை சொல்கிறதுக்கு உங்களுக்கு சொல்ல தயக்கம் இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட காதலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறத ஒரு கிஃப்ட் மூலம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். அது வந்து இன்னுமே உங்களோட நீங்கள் சொல்ல நினச்சதை அது சொல்லிடும். ஏன்னா அது வந்து ஒரு டோக்கன் ஆஃப் லவ்வாக இருக்கும். உங்கள் காதல் வாழ்க்கையை முன்னாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் இருக்க போகிறது வெறும் வந்து வரமும் வாழ்த்துக்களும் தானே தவிர இனிமேல் நீங்கள் வந்து எதை பற்றியும் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. சில விஷயங்கள் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அதை விட்டுருங்க. அடுத்தது வந்து அட்வைஸ் ஃப்ரம் அ ஃப்ரெண்ட். யாராவது சொன்னாங்க, உங்களுக்கு அட்வைஸ் சொன்னாங்க அப்படின்னா அதை கேட்டு நடங்க. கெட்டவங்க உங்களுக்கு பின்னாடி வேலை செய்கிறாங்க. அதனால தான் மேபி ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப ஃபேர் பர்சன். ஏன்னா நான் ஸ்கேலும் பார்க்குறேன். இந்த ஃபேர் உமன் அப்படிங்கிற காடும் வெளியில் வருது. காளி அதை தான் சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட ஈகோ கிடையாது, நியாயமாக நடந்துப்பீங்க, உங்கள்கிட்ட தப்பு பண்ண முடியாது. ஸோ அந்த ஃபேர்னஸ் தான் உங்களுக்கு வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டை உங்கள்கிட்ட அட்ராக்ட் பண்ணணும். ட்ரூ லவ் அது மூலமாக தான் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. ப்ளீஸ் பிளஸ் கலெக்டிவாக அவங்களோட காதல் வாழ்க்கை, அதாவது ஜென்யூன் லவ்வை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது? கலெக்டிவோட காதல் வாழ்க்கை எப்படி அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுறது? கலெக்டிவோட காதல் வாழ்க்கை. ஓ மை காட், ட்ரிகர்ஸ். நீங்கள் ஒரு விஷயத்தை விட்டுட்டு வெளியில் வரணும். செல்ஃப் லவ், ஸ்னீக்கி விசிட். ஸோ இது வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ பார்த்தோம் ஒரு ஹார்ட் ப்ரோக்கன்ஸ் கார்டு. நான் வந்து அது எதுக்கோ அப்படின்னு நினச்சி நான் திரும்ப அந்த கார்டை உள்ளே வச்சுட்டேன். இந்த ட்ரிகர் கார்டு பார்த்திங்க அப்படின்னா, ஓ மை காட், நீங்கள் யாரோ ஒருத்தங்களை விட்டு விலகி வந்திருக்கீங்க. அவங்க வந்து உங்களோட, ஏன்னா நீங்கள் மகாலட்சுமி, எங்கள் காளி, உங்களோட பவர் வந்து வேறு லெவல் ஆஃப் பவர், உங்களோட காதல் வந்து வேறு லெவல் ஆஃப் காதல். நீங்கள் ஒரு எனர்ஜி விட்டு வெளியில் வரீங்க. அந்த பர்சனுக்கு வந்து செல்ஃப் லவ் கிடையாது. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க உங்களோட ப்ளே பண்ணியிருக்கக்கூடாது, எமோஷன்ஸோட ப்ளே பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ அவங்க ரிக்ரெட் பண்ணுறாங்க. என்னென்ன அப்படின்னா ரொம்ப ஸ்னீக்கியாக ஒரு எப்போவுமே ஒரு இன்டென்ஷனோட இருந்திருக்கக்கூடாது, உங்களை வந்து சரியான தருணத்தில் மீட் பண்ணியிருக்கணும். இப்போது வந்து அவங்க வரணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்கள நோக்கி வர முடியல, பிரபஞ்சம் தடுத்துட்டாங்க. இந்த இழப்பு அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ட்ரிகரிங்காக இருக்குது. மேபி இதுலேருந்து வெளியில் வரதுக்கு அந்த பர்சனுக்கு பிரபஞ்சம் சொல்கிறாங்க, ஒரு ஃப்ரெண்டோட அட்வைஸை கேட்டு நடக்க சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு காதல் வந்து இனிமேல் வராது. ஒரு சிலருக்கு, அதாவது யார் வந்து உங்கள் பாஸ்டில் ஏமாத்துனாங்களோ அவங்களுக்கு இந்த காதல் கிடையாது. உங்களோட காதல் வந்து வேறு. இது வந்து டிவைன் கவுண்டர் பார்ட் எனர்ஜி. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபாலன் ட்வின் இல்லைனா வந்து காமிக் எனர்ஜியை வந்து மீட் பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஸோ அவங்க ஏதாவது உங்கள் வாழ்க்கையில்
சின்ன சலனம் உண்டு பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவோட காதல் வாழ்க்கை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது? கலெக்டிவோட காதல் வாழ்க்கையை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது? ஹவு டு மேனிஃபெஸ்ட் their love life? How to manifest their love life, spirits, please. கலெக்டிவோட காதல் வாழ்க்கையை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது? How to manifest their love life, spirits, please. How to manifest their love life? Separation, silence, longing for you, distance, கிஃப்ட். உங்களோட செப்பரேஷனை வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. இட்ஸ் அ ட்வின் ஃப்ளேம். நீங்கள் ஒரு செப்பரேஷனில் இருந்தீங்க அப்படின்னா இங்கே திரும்ப 2 தடவை கிஃப்ட் வந்துருச்சு. ஸோ உங்களோட காதல் வாழ்க்கையை முன்னாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த கிஃப்ட் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் நம்ம அங்கேயே பார்த்தோம். ட்வின் ஃப்ளேம், இது மேஸ்குலினாக இருந்தாலும் சரி, ஃபெமினாக இருந்தாலும் சரி, ஒரு கிஃப்ட் தான் உங்கள் காதல் வாழ்க்கைக்கு பிள்ளையார் சொல்லி போட போகுது. ஸோ அந்த கிஃப்ட்டை வந்து ரொம்ப தாட்ஃபுல்லாக வாங்குங்க. அந்த கிஃப்ட்டில் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது இருக்கட்டும். அதாவது நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ, எவ்வளோ தூரம் அவங்கள ஆழமாக நேசிக்கிறீங்களோ, அது வந்து காஸ்ட்லியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு சின்ன விஷயமாக கூட இருக்கலாம். ஆனால் அதை புரிஞ்சு உங்களோட இன்டென்ஷனோட அந்த கிஃப்ட்டை வாங்கும்போது அதுக்கு வந்து வேல்யூ வேறு. ப்ளீஸ் ப்ளீஸ், கலெக்டிவோட காதல் வாழ்க்கையை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது எப்படி அவங்களோட காதல் வாழ்க்கையை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது? கலெக்டிவோட காதல் வாழ்க்கையை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது? கலெக்டிவோட காதல் வாழ்க்கையை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது? ஸோ பி கேர்ஃபுல், டு நாட் டேக் ரிஸ்க். ஸோ உங்களை சுற்றி கெட்டவங்க வந்து வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இப்போதைக்கு நீங்கள் பெருசாக ரிஸ்க் எதுவும் எடுக்காதீங்க. டேக்கிங் அ வெக்கேஷன், நீங்கள் வெளியில் போகணும். ஓகே, காட். இந்த கிஃப்ட் மேபி வந்து ஒரு ட்ராவலாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு ட்ரிப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி இது வந்து ஒரு சின்ன சஜஷன் தான் பிரபஞ்சம் கொடுக்குறாங்க. டேக் அ வெக்கேஷன் ஃபிசிக்கலி ஆர் மென்டலி. ஸோ உங்களை சுற்றி நிறைய பேர் வேலை செஞ்சுட்ருக்காங்க. நீங்கள் இப்போ இருக்க சூழ்நிலையிலே இருந்து உங்கள் காதல் வாழ்க்கையை முன்னாடி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இது நடக்காது. யூ ஹாவ் டு டேக் எக்ஸ்ட்ரா எஃபர்ட். நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதுக்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஹவு டு மேனிஃபெஸ்ட் their லவ் லைஃப், ஸ்பிரிட்ஸ், ப்ளீஸ். கலெக்டிவோட லவ் லைஃப்பை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது? என்ன வழி? ஹவு டு மேனிஃபெஸ்ட் their லவ் லைஃப். ஸோ உங்களுக்கு எதிரிகளோட அட்டாக் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வக்கேஷன், இந்த ட்ரிப், ஒரு ஷார்ட் பிரேக் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் ஒரு அபண்டன்டான சூழ்நிலையை நோக்கி போயிட்டுருக்கீங்க. ஸோ எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுங்க. இந்த காதல் வாழ்க்கையை முன்னாடி எடுத்துகிட்டு போங்க. வெல்த். ஸோ உங்கள் காதல் வாழ்க்கையில் மகாலட்சுமி, ஆப்வியஸாக வெல்த் இருக்குது. மாஸ்குலின் எனர்ஜி, நீங்கள் வந்து ஒரு மகாலட்சுமியோட டீல் பண்ணுறீங்க. குட் லக்கும் இருக்குது, வெல்த்தும் இருக்குது. ஸோ உங்கள் காதல் வாழ்க்கையை முன்னாடி எடுத்துகிட்டு போகிறது வந்து உங்களுக்கான விஷயம் மட்டும் கிடையாது, அவங்களுக்கான விஷயம் மட்டும் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு அபண்டன்ஸ் வர்றதுக்கே இந்த காதல் தான் காரணமாக இருக்க போகுது. ஸோ இந்த காதலை முன்னாடி எடுத்துகிட்டு போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பீரியட் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி, வெல்த்து, குட் லக்கு, ப்ராஸ்பெரிட்டி. இது எப்போ வரும்? இந்த ட்ரிப்புக்கு அப்புறம், இல்லைனா நீங்கள் வந்து இந்த சைலன்ஸை பிரேக் பண்ணதுக்கப்புறம். இந்த காதல் வாழ்க்கையில் இந்த சைலன்ஸை பிரேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இங்கே செப்பரேஷன் இருக்குது. ஸோ கிஃப்ட் கொடுத்து தான் வந்து மேபி ஒரு டேட்டு கூப்பிடலாம். இந்த வெக்கேஷன் வந்து ஒரு டேட் நைட்டாக கூட இருக்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க. மேபி ஜான்வரி நீங்கள் அவங்கள மீட் பண்ணியிருக்கலாம், இல்லைனா ஜான்வரிக்குள்ளே எல்லாமே சரியாயிடும். பேலன்ஸ் வில் பி ரீஸ்டோர்டு. கீப் யுவர் லைஃப் இன் பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். உங்கள் லைஃப் வந்து இப்போது நீங்கள் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கீங்க. ஏன்னா உங்களை சுற்றி நிறைய பிளான் போயிட்டுருக்கு. உங்கள் லைஃப் பேலன்ஸில் இருக்குது அப்படின்னா உங்கள் லைஃப்பை மட்டும் இல்லை, டே டு டே ரொட்டீனை மட்டும் பிரபஞ்சம் சொல்லலை, கெட்டது நல்லது அப்படிங்கிறதுல உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கணும். எவனாவது வந்து குடிக்க கூப்பிட்டான், டே மச்சான் வாடா, இல்லைனா ஏன்னா இப்போ பொண்ணுங்களும் போகிறாங்க இல்லையா, இது வந்து ரொம்ப காமனான விஷயம். வாமா பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னாங்கன்னா உடனே வந்து பார்ட்டியா அப்படின்னு கிளம்பி போகக்கூடாது. ஏன்னா அங்கே தான் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு நிறைய முதுகில் குத்தத்துக்கு பிளான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் போனீங்கன்னா உங்களை ட்ரிங்க்ஸில் ஏதாவது கலந்து கொடுக்கலாம், இல்லைனா வந்து உங்களை வேறு மாதிரி ஏதாவது ஃபோட்டோ எடுக்கலாம். மாஸ்கில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களை செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம், இல்லைனா உங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ கொஞ்சம் புத்தியை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து இந்த கனெக்ஷனை வந்து நீங்கள் அடைய முடியும். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது மகாலட்சுமி. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் இந்த குட்லங் வந்து உங்கள் கதவு தட்டும். இல்லை நான் வந்து கண்டதே கோலம் கொண்டதே காட்சி, நான் வந்து யார் கூப்பிட்டாலும் போவேன், எனக்கு வந்து கண்ட்ரோல் கிடையாது, நான் ரொம்ப வீக் மைண்டட் அப்படின்னிங்கன்னா ப்ளீஸ் இந்த கைண்ட் ஆஃப் காதல் உங்களுக்கு இல்லை. இது ஒன்லி ஃபார் ஸ்ட்ராங் பர்சன்.
ப்ளீஸ் பிரிஸ் கலெக்டிவோட காதல் வாழ்க்கையை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது? கலெக்டிவோட காதல் வாழ்க்கையை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது? ஸ்னீக்கி. சில சமயம் நீங்கள் வந்து திருட்டுத்தனமாக தான் நடந்துக்கணும். அதாவது உங்களோட இன்டென்ஷன் எப்படி இருக்கணும்னா எப்படியுமே வின் பண்ணுறது. ஏன்னா உங்களை சுற்றி நிறைய கெட்டவங்க இருக்காங்க. அதனால தான் உங்களை வந்து வெளியில் போக சொல்கிறாங்க. ஒரு பிளான் வந்து ரொம்ப ஸ்னீக்கியாக போடுங்க. நாங்கள் வந்து வெளியில் போகிறோம் அப்படின்னு போஸ்ட் அடிச்சு ஓட்டிட்டு போகக்கூடாது. நீங்கள் டேட் நைட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வந்து இந்த ட்ரிப் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, அது வந்து ரொம்ப சைலண்ட்டாக பண்ணுங்கள். ஜான்வரிக்குள்ளே நீங்கள் வந்து இந்த அபண்டன்ஸ் பீரியடை டச் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு யாரும் பண்ண முடியாது. ஸோ ஜான்வரி வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள். ப்ளீஸ் ப்ரெஸ் கலெக்டிவோட காதல் வாழ்க்கை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது? பிளாக்கேஜாக வருது. ஹெரஃபண்ட். உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணமாக தான் இருக்கணும். உங்களோட இன்டென்ஷன் கல்யாணமாக இருக்க பட்சத்தில் அதே சமயம் பார்த்திங்கன்னா நீங்கள் நியாயமாக நடந்துக்கணும். நியாயம்னா வந்து இங்கே இன்டெக்ரிட்டியும் தான், அதே மாதிரியே வந்து லாயல்ட்டியும் தான். ஸோ ஹெரஃபண்ட் வந்துருச்சுனாவே எல்லாமே ஸ்ட்ரென்த்து. ரொம்ப ஸ்ட்ராங்காக டீல் பண்ணுங்கள். மாஸ்குலின் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு ஏதாவது இது வந்து என்ன, இந்த கேரக்டர் வந்து என்ன ஆகுமோ அப்படின்னு இந்த ஒரு சில கேரக்டர் இருக்கும் நமக்கு, இது வந்து அவங்கள பாதிக்குமா, இதை வந்து எப்படி எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. இந்த ஃபெமினின் எனர்ஜிக்கு வந்து இட்ஸ் லைக் மகாலட்சுமி. நான் என்ன சொல்ல, அவங்க தான் காளி, அவங்க தான் மகாலட்சுமி. நீங்கள் உங்களை எதை பற்றியும் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. உங்களை எப்படி கரெக்டாக எடுத்துகிட்டு போகணுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு என்ன, உங்களோட சாஃப்ட் ஸ்பாட் என்ன, உங்களுக்கு எங்கே வந்து அவங்க டைரக்ட் பண்ணணும். ஷீ இஸ் ஹேவிங் இன்ஃபினிட் நாலேஜ். ஸோ அவங்களோட நாலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்காத அளவுக்கு அவங்களுக்கு இந்த அறிவு வந்து அவங்களுக்கு சொந்த அறிவுன்னு சொல்ல முடியாது. இது வந்து யூனிவர்ஸோட நாலேஜ் அவங்களுக்கு இருக்குது. ஷீ இஸ் கேரிங் தட் நாலேஜ். ஸோ நீங்கள் வந்து கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ஸ்னீக் எனர்ஜி வச்சுருந்தீங்கன்னா ஷி வில் ஃபைண்ட் அவுட். அதே சமயம் உங்களை அழகாக ஹேண்டில் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ அந்த ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஓப்பனாக சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க எல்லாத்தையும். ஏன்னா இங்கே வந்து ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. உங்களை வந்து நீங்கள் எனக்கு ஒரு வீக்னஸ் இருக்குதுன்னு சொன்னால் அவங்கள ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு முட்டாள் கிடையாது. அதே சமயம் வந்து அதை வந்து ஸ்னீக்கி வேலை நீங்கள் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இங்கே வந்து யூ ஹாவ் டு ஃபேஸ் அந்த காளியோட அவ பாயிண்ட். காளி அதனால தான் இங்கே நீங்கள் வந்து ஓப்பனாக இருக்க வரைக்கும் உங்களுக்கு மகாலட்சுமி. உங்களோட குட் லக், உங்களோட ப்ராஸ்பரிட்டி எல்லாமே அவ்வளோதான், அவங்க தான். ஆனால் என்றைக்கு நீங்கள் இந்த ஸ்னீக் எனர்ஜி திருட்டுத்தனம், இல்லைனா வந்து சில கெட்ட விஷயங்களை மறைக்கணும், இல்லைனா வந்து திருட்டுத்தனமாக பண்ணால் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு காளி. ஸோ இந்த வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு தடவை பண்ணிங்கனாலும் போச்சு, இந்த கனெக்ஷன் போயிட்டே இருக்கும். ஸோ டோன்ட் டெஸ்ட் திஸ் ஃபெமினின் எனர்ஜி. ஏன்னா இது வந்து உங்களோட லோ வைப்ரேஷனல் திங்ஸ்னால யூ ஆர் கோயிங் டு லூஸ் இஸ் கனெக்ஷன். ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த கனெக்ஷன் வந்து கிரவுண்ட் ஆகும். நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு உங்கள் இன்டெக்ரிட்டி, லாயல்ட்டி, ஃபிடிலிட்டி ரொம்ப அவசியம். ஃபிடிலிட்டி அப்படின்னா கற்பு 2 பேர்த்துக்கும் தான் இருக்குது, ஆணுக்கும் தான் இருக்குது, பெண்ணுக்கும் தான் இருக்குது. ஸோ அந்த கற்பு ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ உங்களுக்கு ஏதாவது லோ வைப்ரேஷனல் திங்ஸ் இருந்தது அப்படின்னா இப்போயே தலை முழுகிடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களை தலை முழுகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. The Empress energy. Oh my God, she's the Empress. ஸோ நீங்கள் டீல் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு மகாலட்சுமியோடு தான். அவங்க வந்து தேவதை. ஸோ அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஃபேவரபுளாக இருக்கும். 6 of Pentacles பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். இங்கே வந்து சுயநலம் இருந்தது அப்படின்னா இந்த காதல் வந்து கிரவுண்ட் ஆகாது. அதே மாதிரி நீங்கள் சேர்ந்து வேலை செய்யணும். ஹார்ட் ஒர்க் இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு வந்து இந்த சீக்ரெட்ஸ் இது ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த நியூ பிகினிங் இங்கே இருக்குது. உங்களுக்கு காதலில் புது ஆரம்பம் தேவை. யூ வாண்ட் மேரேஜ். கண்டிப்பாக இந்த காதல் கல்யாணத்தில் முடியணும் அப்படின்னா உங்களை சுற்றி கெட்டவங்க வேலை செய்கிறாங்கங்கிற புரிதல் உங்களுக்கு வேணும். உங்கள் வாழ்க்கையை ரொம்ப ரகசியமாக எடுத்துகிட்டு போகணும். அதாவது உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் ஃபோக்கஸில் இருக்கணும். எப்படி நீங்கள் அதை அடையிறீங்கிறது இட் டசன்ட் மேட்டர். நீங்கள் வந்து சோஷியல் நார்ம்ஸை ஃபாலோ பண்ணுறீங்களா, இல்லை வந்து இட்ஸ் லைக் எப்படின்னா மாஸ்குலின் நீங்கள் வந்து யாரோ போட்டு வச்ச பாதையை ஃபாலோ பண்ணுற சிச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா அதெல்லாம் மறந்துடுங்க. நீங்கள் இங்கே பாதையை உருவாக்க பிறந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் சில சமயம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மாற்றி தான் எடுத்துகிட்டு போகணும். ஆனால் வந்து இது வந்து somebody is losing their position. சாரி, இது வேறு ட்ராமா. ஸோ பேலன்ஸ், ஹானஸ்டி,
ரொம்ப ரொம்ப அவசியம் உங்கள் காதலை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் நியாயமாக உண்மையாக நடந்துக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் இந்த காதல் உங்கள் கைகளில் வந்து தானாக விழும். ஸோ உங்களோட பாதை எதுங்கிறது வந்து நீங்கள் நிறையா ட்ரையல் அண்ட் எரர் பார்த்து தான் எடுத்துகிட்டு போகணும். 2 பேரும் சேர்ந்து தான் இதை ஒர்க் பண்ணணும். ஒருத்தங்க மட்டும் எடுத்துகிட்டு போகிற விஷயம் கிடையாது. ஷீ நோஸ் எவ்ரிதிங். அது ரொம்ப சிம்பிளாக ஷீ இஸ் எம்ப்ரஸ். அவங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லைனா நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்கிறத வந்து ஓப்பனாக சொல்லுங்கள். இல்லைனா உங்களுக்கு ஒரு ஸ்பிரிட் கைடு இருக்காங்க. உங்கள் 2 பேர்த்தையும் அழகாக வழிகாட்டுவாங்க. மேபி இட்ஸ் லைக் போன ஜென்மத்தில் உங்களோட மதர் கேரக்டர் இது உங்கள் அம்மா, இல்லைனா வந்து ஃபெமினனோட மதர் கேரக்டர், இல்லைனா ஒரு ஸ்பிரிட் கைட், மேபி லிட்ரலாக மகாலட்சுமி, யாரோ ஒருத்தங்க உங்கள் 2 பேர்த்தையும் வழிகாட்டுவாங்க உங்களோட காதல் வாழ்க்கையை முன்னாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ நீங்கள் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கணும். அது ரொம்ப அவசியம். உங்களோட புது ஆரம்பம் ரொம்ப தூரத்தில் இல்லை. இதை நீங்கள் அலைன் பண்ணிங்க அப்படின்னா இட்ஸ் லைக் யுவர் லைஃப் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.